இளங்கோவின் இதயம் நின்றுவிட்டது. அவன் தாய் செய்த உப்புமாவையா? யார் விஷம் வைப்பார்கள்? குறிப்பேடு விஷம் வைத்தவர் யார் என்று சொல்லவில்லை. இளங்கோவின் தாய் அடக்கமான அன்பான பெண்மணி. அவர் படுத்த படுக்கையாக இருந்த பாட்டி முத்தம்மாவுக்கு நாள்தோறும் சமைத்து ஊட்டுவார். இளங்கோ திடீரென குறிப்பீட்டின் முதல் பக்கத்தை புரட்டினான். தலைவர் சுந்தரம் வழுக்கி விழுந்திருக்க வேண்டிய பக்கம். அதில் அவன் கைகளால் திருத்தியிருந்த எழுத்துக்களுக்கு கீழே பேனாவால் எழுதப்பட்ட ஒரு சிறிய குறிப்பு தெரிந்தது. ஒவ்வொரு விதிமாற்றத்திற்கும் பிரபஞ்சம் சமமான விலையை கேட்கும் என்று குறிப்பு எழுதப்பட்டிருப்பதைக் கண்டு உறைந்தான். தனது தவறான கர்வத்தின் விளைவே இது என்பதை புரிந்து கொண்ட இளங்கோ தாயின் உயிரை காக்க தானே அந்த உணவை சாப்பிட துணிந்தான். அம்மா, எனக்குதான் ரொம்ப பசிக்கிறது என்று சொல்லி தியாகத்துடன் கரண்டியை வாயருகே கொண்டு சென்றபோது பக்கத்து வீட்டு குமாரி அக்கா ஓடி வந்து, அந்த உப்புமாவை சாப்பிட வேண்டாம், நேற்று ராத்திரி என் மகன் செய்த உப்புமாவில் அதிகம் உப்பு போட்டுவிட்டான், இதை நீங்க முத்தம்மாவுக்கு கொடுத்திடுங்க, உங்களை சிரமப்படுத்திட்டேன் என்று அண்டை வீட்டு பெண் ஒருவர் வேறொரு கிண்ணத்தில் சுட சுட உப்புமாவை கொண்டு வந்து கொடுத்தார். விஷம் கலந்த உப்புமா இளங்கோவின் கையிலேயே அப்படியே இருந்தது. இளங்கோவுக்கு தூக்கி வாரி போட்டது. இதுவும் புத்தகத்தில் எழுதப்படவில்லை. விதியின் சமன்பாட்டிலிருந்து தப்பிப்பதற்காக பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வினோதமான சமாளிப்பா? அந்த விஷம் கலந்த உப்புமாவை மெதுவாக எடுத்து சென்று யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓடையில் கொட்டினான். பின் புத்தகத்தை எடுத்து ஒருபோதும் பார்க்க முடியாதபடி அந்த பழங்கால ஆலமரத்தின் வேர்களின் அடியில் ஆழமாக புதைத்து விட்டான். விதியை மாற்றும் சக்தி நமக்கு கிடைத்தாலும் அதை மாற்றும்போது ஏற்படும் விளைவுகளை சந்திக்கும் துணிவு அந்த சக்தியை விட முக்கியமானது என்று இளங்கோ புரிந்து கொண்டான்.